திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ ராகவா லாரன்ஸ்லாம் பாருங்கள், அந்த டான்ஸ் சொல்லி கொடுத்தது, அந்த டான்ஸை சொல்லி கொடுத்ததுனால டெப்டி சிஎம் கேட்குறாங்க. நான் பேமெண்ட் வாங்கிட்டார் அப்பயே. அந்த மாதிரி தான் பழகிட்டாங்க. ஒரு 30 நாள் 40 நாள் அவருக்கு சொல்லி கொடுத்து கூடயே இருக்கிறாங்க. விஜய் இடத்துல அவர் தான் ஆடி இருப்பார், ஆடி இவர் ஆட வச்சிருப்பார். அதே மாதிரி அந்த பாட்டுக்கு யார் ஹீரோயினோ அவங்க இந்த பக்கம் ஆடி இருப்பாங்க. சிம்ரன் தான் நினைக்கிறேன் அந்த பாட்டுக்கு. அப்போ சிம்ரன் போர்ஷனே இவர் தான் ஆடி இருப்பார். ஃபைனல் டச்சாக தான் விஜய் ஆடுவார். அப்படி ஆடும்போது அந்த அந்த பழக்க வழக்கம் அப்படியே ஒரு 30 நாள் 60 நாள் அப்படியே ஒன்றா ஒரே யூனிட்டில் இருக்குது, ஒரே குடும்பமாக இருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? சினிமான்றது ஒரு குடும்பம் மாதிரி, எல்லோரும் ஒன்று மண்ணா தான் இருப்பாங்க, ஒரே ஹோட்டலில் தான் தங்குவாங்க, ஒரே ஏரியாவில் தான் சாப்பிடுவாங்க, ஒரே இடத்துல தான் சாப்பிடுவாங்க, டான்ஸு எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும்போது அவர்களை எப்படி அசாத்திரமாக விட்டுற முடியாதுல்ல. பதவி வந்துருச்சுன்ற போது பணிவு வர வேணும், துணிவு வர வேணும். துணிவு வரவே இல்லை. முதல்ல பணிவு வரட்டும், அப்புறம் பணிவு இப்போ தானே வந்திருக்கு, அடுத்து தான் துணிவு. பணிவு ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட தானே சார் காட்டணும். ஆமாம், அதான் காட்டிட்டு அவர் என்ன பாப்பா மக்கள்கிட்ட என்ன தப்பாக நடந்தார்? நான் நன்றி சொன்னார்ல போய். இல்லை சார், மேடையில் ஏறி பிரச்சாரம் பண்ணார். ஏதோ அவருக்கு தெரிஞ்ச நன்றியே சொன்னார். நன்றின்னு பார்த்தா ஒரு வார்த்தையில் சொல்லலாம், நன்றி அவ்வளோதான், ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். அரை மணி நேரம் பேசினார்ல, ஸோ அதுதான் நன்றி. பேசினார்ன்றீங்க, பேசலைன்னா பேசலைன்றீங்க, பிரச்சாரம் பேசலையே சார். அது எதை பேச வேணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல, அவர் தானே முடிவு பண்ணணும். அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க தான் புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஒரு 5000 பேரை செலக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு. ஆமா, அவ்வளவுதான். அவங்ககிட்ட சொன்னா கேரளால இருந்து எல்லாம் வந்திருக்காங்களாம். அவங்களுக்கு நான் நன்றி சொன்னாலும் அவங்க போய் ஊர்ல சொல்லிடுவாங்கல்ல. கேரளாலயா சார்? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் சொல்ல முடியும். கல்யாணத்துக்கு போறாங்க, வாழ்த்துறதுக்கு போறாங்க, குடும்பத்தோட 6-7 பேருமா போவாங்க. திருச்சி கிழக்குல 5000 குடும்பம் தான் இருக்காங்களா? இல்லம்மா, 5000 பேர் பரவலா போவாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் வச்சிங்கனால 30 மாவட்டத்துக்கு 30 பேர் தானே. 5000 பேர் தான் நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சிருக்கோம். அவங்ககிட்ட கொடுத்தா ஃபுல்லா பரவாயில்லை. நேர்ல பார்க்கணும்ல, 5000 பேர் நேரில் பார்த்து அவர் சொல்லும்போது அவங்க அதை போய் பார்த்தாங்க, நான் அவரை போய் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. ஓ, அந்த மாதிரி இப்போ அனுமாரெலாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டேன் சீதைன்னு ஒன்று வரும். அப்போ இது இவ்வளோ குரங்குகள் இருந்து எல்லாம் போய் பார்க்காது, ஒருத்தர் தான் பார்ப்பார். பார்த்துட்டு வந்து கரெக்டாக பாஸ் பண்ணுவார். அந்த மாதிரி தான். இப்போ நடிகர்கள் பலருமே இந்த ஆட்சி தாவேக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா அரசியல் பற்றி பேசுகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க, பட் இப்போ பேசுகிறவங்கலாம் இவ்வளோ நாள் பேசாமல் அமைதியாக இருந்தவங்க. அதில் முக்கியமானவர் ராகவா லாரன்ஸ். ரஜினி அவர்கள் அரசியல் வர்றேன்னு சொன்னப்போ ஏதோ பேசினார், அப்புறம் அமைதியாகிட்டார். இப்போ எல்லாரையும் தொடர்ந்து வரிசையில் ஜிவி பிரகாஷ் அவர்களுமே நான் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குது, என்னோட கொள்கைக்கும் ஐடியாலஜிக்கும் ஒத்து போகிற மாதிரி ஒரு கட்சி இருந்தால் சேர்ந்து பயணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இனிமேல் எல்லா சினிமா நடிகர்களும் அரசியலுக்கு வந்துட்டா ரெண்டுக்கும் வித்தியாசம். நல்லது தானே பண்ணாரு. சினிமா பாதுகாக்கப்படும். இல்லைம்மா, சினிமா இல்லையா, சினிமாக்காரங்க வரக்கூடாதுன்னு யார் சொன்னா? நான் அப்படி சொல்லலை, பட் திடீர்னு எல்லாருக்கும் ஆசை வருது இல்லை சார்? ஆசை வரதா? ஒருத்தர் வந்து நம்ம தொழிலில் இருக்கிறவர் வந்துட்டாரு, அவரே ஜெயிச்சிட்டார், நம்ம ஜெயிக்க மாட்டோம், ஒரு ஆசை இருக்குதான் செய்யும். அவர் கூட சேர்ந்துடலாமா, நமக்கு ஏற்கனவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கோம், அதை வச்சு ஒரு மினிஸ்டர் கேட்போம் அப்படின்னு. சில பேர் நம்ம டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம், ஒரு மினிஸ்டர் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்பாங்க. சில பேர் அம்மா சொல்லுவாங்க, போய் கேளுப்பா தம்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சரி ரைட்டு, நம்மளே வந்து நம்ம போய் நேரடியாக கேட்டால் அசிங்கமாக இருக்குன்னா ஆட்களை வச்சு வருங்கால முதல்வர் அப்படின்னு கத்த விடுவாங்க. அதில் பார்த்து அவர் கூப்பிடுவார் அப்படின்றவங்களும் இருக்காங்க, ராகவா லாரன்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க ஆசை. அது நம்ம ஜிவி பிரகாஷ் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படலாம், ஏன் அவர் ஆசைப்படலாம் சார், தப்பு இல்லை. அப்புறம் வந்துட்டு இப்போதைக்கு இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் சட்டசபை கூடுது. வெளியே இருந்தே வாயத்தரங்க சிஎம் சார் அப்படின்னு பேட்ஜெலாம் மாட்டிட்டு எதிர்கட்சி உள்ளே போயிருக்காங்க. கூடவே வெளியே உங்களுக்கு கதறல் சத்தம் கேட்குதா, ரீல் ஆட்சி ரியல் ஆட்சி அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் சட்டமன்றத்தில் இதுக்கு முன்னே நடந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இல்லை? அவர் சொன்னது, அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை பூராமே கவர்னர் வாயிலாக சொல்லிட்டார்ல. ஆமாம், உரையில் கவர்னர் யாரோட உரை அது? தமிழ்நாடு அரசோட உரை. தமிழ்நாடு அரசு யாரு? விஜய் தான், தலைவர் விஜய் தான். விஜய் இருக்காரு, அதுக்கு அடுத்து சபாநாயகர் இருக்காரு. அவர் இவ்வளோ மதப்பணிகளையும் விட்டுட்டு வந்து அவர் மக்களுக்காக வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு, பிரசங்கம் இது பண்ணுறாரு, இது நம்ம உரையாற்றுறாரு அப்படிங்கும்போது அதெல்லாம் பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான். அவரே சொல்லியிருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை பைபிள் கொடுக்க போவேன் நான். இப்போ அந்த பணிகளை விட்டுட்டு வந்து அவர் வந்து மக்களுக்காக இறங்கி செய்கிறார் அப்படிங்கும்போது அதெல்லாம் வாழ்த்தணும். நம்ம வந்து எல்லாத்தையுமே குற்றம் சொல்ல முடியாது. எழுதி கொடுத்து தான் கவர்னர் வாசிச்சிருக்காரு. கவர்னர் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு எப்படி எதிர்த்திருக்காரு பார்த்தீங்கன்னா, உள்ளே சட்டசபையிலே இது வச்சுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம்,
நிதி ம். தரலைன்னா ஓ! அதற்கு ஒரு தனி குழு அமைக்க எவ்வளோ தைரியம் வேணும் பாருங்க. மத்திய அரசு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோன்ற அளவுக்கு இதுக்கு மேலே என்ன தைரியம் வேணும்ன்றீங்க ம். சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு இருக்காரு. ஒரு ஆர்எஸ்எஸ் கவர்னரை வந்து அண்ணா பேரை சொல்லியிருக்காரு. சொல்ல ம். வச்சிருக்காரு. அண்ணாவோட வழியில் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காரு. ம். இதுக்கு மேலே என்ன வேணும் ம். அப்படின்றது தான் எல்லாருடைய, அதாவது எல்லாருடைய கேள்வினா சட்டமன்றத்தில் இருக்குது. ம். ஆனால் இப்போ என்னன்னா ஏதோ ஒன்று பாஜக காரனாலும் அதை சொல்ல வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பெருமைக்கு ம். உரியவராக இருக்கார். ஸோ அதே மாதிரி அவங்க விரும்புகிற மாதிரியும் எல்லார் மனமும் நோகாதபடி தான் அவர் நடக்கிறார். ம். பாஜக வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்றது தான் அவங்களோட இது. ம். அவங்க மனசு கோணக்கூடாதுல்ல, அவங்களும் மனுஷன் தானே அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஜனகணமன பாடி ஜனகணமன பாடுறதே வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு எந்திரிச்சு போங்கடான்றது இதுக்கு தான் பாடுவோம். சின்ன வயசில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸ்கூல்லேயே அப்படிதான் பாடுவாங்க. அப்படிதான் போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து முன்னாடியே போட்டிருக்காரு. ம். ஏன்னா அவங்க மனசும் புண்படக்கூடாதுன்னு பார்த்துருக்காரு. அண்ணா இசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மனசு இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க, மித்த சில தலைவர்கள்லாம் இருக்காங்க, ம். ஜெய்சிடி பிரபாகரன் பண்ணுறவங்க அண்ணா இசத்துலேருந்து வந்தவங்க தான். அண்ணா இசம். ஓகே, ஓகே. ஆமாம், அதனால் அவங்க பாதுகாக்கப்படணும், அவங்களுடைய கொள்கையை ஈர்த்து போகக்கூடாதுன்னு அண்ணா பேரை சொல்லியிருக்காரு. ம். அவங்களையும் அவரும் ஹாப்பி. அப்புறம் இவர் செங்கோட்டையன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவரும் ஹாப்பி. ஓ! அண்ணா இசத்தை ஃபாலோ பண்ணதுனால. அவரும் அந்த கட்சியிலேருந்து வந்ததுனால ஏதோ அண்ணா ம். பேர் ரொம்ப நாள் கழிச்சு கேட்குதுன்னு சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டு இப்படி எல்லாரையுமே சந்தோஷப்பட்டு. சரி. அதுதான் வந்து, அதாவது அவருடைய பாலிசி என்னன்னா அதே திரை பாலிசி தான். குமுதா ஹாப்பின்னா அண்ணாச்சி ஹாப்பி, புரியுதா? அது மாதிரி குமுதா ஹாப்பி, அண்ணாச்சி ஹாப்பி அப்படின்ற ம். மாதிரி போக வேண்டியது. ஆளுநருக்கு எழுதி கொடுத்த உரையில இதெல்லாம் எழுதியிருக்காங்கல்ல. 2 வாட்டி டெல்லி போயிட்டு வந்தாரு. அது ஒரு வாட்டி கூட மத்திய அரசு கிட்ட இந்த வீரத்தை எல்லாம் காமிச்ச மாதிரி இல்லையே, தெரியலையே. கொடுத்துருக்காருமா. 5 ரிக்வெஸ்ட் வச்சார் சார். ஆமா, அதுல அதுக்கு கூட மேல என்ன தமிழ் தாய் மோடிஜியை வாழ்த்த சட்டையை பிடிச்சா இது பண்ண முடியும்? சட்டைய பிடிச்சு இது பண்ண வேணாம். தமிழ் தாய் வாழ்த்து சட்டமன்றத்துல அதான் முதல்ல பாடப்படுறது மரபு. அத கொடுத்துருக்காருல்ல. போய் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா எப்படி அவர் சார்? ஊர்ல இல்லமா இருக்காரு மோடிஜி. சரி. அவர் கொடுத்துருக்காரு. அவர் இந்த நேரத்தில் ஊர்ல இல்லையே, அவர் அங்க இருக்காருல்ல, இங்க பிரான்ஸ்ல இருக்காரு அவர். சரி. அவர் எப்படி எடுத்து சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ அவர்கிட்ட எப்படி சொல்றது, ஃபோனை போட்டிருப்பாங்க. அவர் வெளிநாட்டில் இருக்கனால ம். எடுத்திருக்காரு. அதனால வந்ததுக்கப்புறம் அடுத்த சட்டமன்றத்துல இருந்து பண்ணுவாங்க. இப்போதானே ஓ! கொடுத்துருக்காரு. இப்ப குடுத்ததுனால அடுத்த சட்டமன்றத்துல இருந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ம். இப்போ தேசிய கல்விக் கொள்கை பத்தி ஆளுநர் அர்லேக்கரோட உரையில இருக்கு. நாங்க இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணுவோம். தேசிய கல்விக் கொள்கையை கடுமையா எதிர்க்கிறோம் அப்படின்னு உரையில எழுதியிருக்காங்க. ஆனா ஆர்எஸ்எஸோட மாணவர் அமைப்பு வந்து பேசினப்போ சாத்தியக்கூறுகள் ஆராயிரேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்கேயும் மனசு கோணக்கூடாது, அங்கேயும் மனசு கோணக்கூடாதுன்னு பண்றாரு. கடைசியில முதலாளிக்கு பயந்து அதைத்தான் கையில எடுப்பாரா? இல்ல இதையே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது கடைசி நேரத்தில் போனஸ் டயத்தில் தான் முடிவு பண்ணுவாங்க. முதலாளிக்கு சாதகமாக போகிறதா, வேலையை விட்டு போகிறதா. அது இன்னும் நாள் இருக்குது. இப்போ வருவார் ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்து அப்புறம் திருப்பி அடுத்த டைம் போகும்போது அதே மாதிரி ஒரு இதை கொடுப்பாரு, பிரேக்கிங் போடுவாங்க. விஜய் விரைந்தார், அங்கே போனார், சந்திச்சார், 20 நிமிஷம் பேசினார், ஒருத்தர் 5 நிமிஷம்வான். அப்புறம் டெல்லி பத்திரிகையாளர்னு ஒருத்தர் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு 22.5 செகண்ட் அங்கே இருந்தாருமா. அப்புறம் இன்னொருத்தர் வந்து 29 நிமிஷங்கள் அவர் உரையாற்றுறது எனக்கே தெரியும், எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில்வான். இவனுக்கு ஏதோ ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு சொன்ன மாதிரி. இல்லைன்னா இப்போ மோடியோட பிஏ உடனே முடித்த உடனே 28 நிமிஷம் பேசியிருக்காருங்க, நீங்கள் சொல்லிடுங்க இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ இப்படி பலரும் பல மாதிரி பேசுவீங்க. அடுத்த டைம் வரும்போது திருப்பியும் கொடுப்பார். ஏன்னா மறந்துடுவார். இப்போ நம்மளே போகிறோம், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், திருப்பி கொடுக்குறது இல்லையா, அந்த மாதிரி கொடுப்பார். ஒரே டைமில் எல்லாமே நடக்காது இல்லை. இப்போ தானே கொடுத்துருக்காரு தமிழ் தாய் வாழ்த்துன்றது, இப்போ தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா மோடிஜி வேற தமிழ் மேலே பட்டுள்ளவர். ஆமாம், ரொம்ப. உலகம் பூரா போய் தமிழை சேர்த்ததில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கரெக்டாக அந்த லைனை படித்தாரான்னு தெரியல. ஒரு 3-4 பக்கமாக இருந்திருக்கும், அவசரத்தை படிச்சுட்டு போய் யாராவது கூப்பிட்டுருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்படியே வந்து அந்த பேப்பரை வச்சுட்டு போயிருந்துருப்பாரு. ஸோ இப்போ அடுத்த டைம் இன்னொரு டைம் கொடுக்கும்போது இதை மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அதை மட்டும் இந்த ஹைலைட் பண்ணி போல்டான பிளாக்ல போட்டு, இல்லைன்னா ஒரே இப்போ ஒரு A4 சீட்டில் தமிழ் தாய் வாழ்த்தல் முதல் பாட அனுமதி வேண்டும் மட்டும் ஒரு சீட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா அவர் பார்த்த உடனே புரிஞ்சிடும். இது உள்ளுக்குள்ளே ஏதோ எழுதியிருப்பாங்க போல, அது பார்க்காம வெளியூர் போனதுனால என்ன பண்ணுறது. இல்லைன்னா கொடுத்துருப்பாங்க, இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கும். நிச்சயம் பாடிப்பாங்க. மோடிஜி வெளிநாடு போனதுனால அது நடக்கல. சார், தமிழ்நாட்டில் கடந்த 1 வாரங்களா பாலியல் குற்றங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கு. நேற்று கூட 5 இப்போ யார் ஆட்சி நடக்குது? தாவேக்கா அரசோட ஆட்சி சார். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம தமிழக முதல்வர் இது எது குறித்துமே வாய் திறக்காம அவர் இதுக்கு முன்ன ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, என்னதான் உயரத்துக்கு போனாலும் பழைய இடத்த மறக்க கூடாதுங்கிற மாதிரி அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்கள சந்திச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. நேத்து 5 பாலியல் குற்றங்கள் பதிவாயிருக்கு. ஆனா நேற்றும் இன்னொரு நடிகையை சந்திச்சிருக்காரு. இது குறித்து எதுவுமே அவர் தரப்புல இருந்து சொல்லப்படல. ஆனா எம்எல்ஏ வெளியே வந்து பிரஸுக்கு பேட்டி கொடுக்குறாரு, அவர் ரொம்ப வருத்தமா இருக்காருங்கிற மாதிரி.
இது பார்த்தும் இந்த ஆட்சிக்கு எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட தெரிஞ்சு பண்றாரா? தெரியாம பண்றாரா சார்? இல்லை, இந்த ஆட்சிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? முதல்ல வந்து நீங்கள் நடிகைகளை மறந்துட்டா என்னன்னா இப்போ பெண்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க. ம். பெண் நண்பிகள்லாம் சந்திக்க மாட்டாரா? இவ்வளோ நாள் கூட நடிச்சிருக்காரு. 15, 20 வருஷமாக அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் 5 படத்தில் நடிச்சிருக்காங்க, ஒரு 4 படத்தில். அந்த பாட்டுனால தான் ஹிட் ஆகி ஒரு முதலமைச்சரே ஆனார். அதுக்கு அடிப்படையே வந்து ஆழ்தோட்டா பூக்குட்டி பாட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி பார்க்கலைன்னா, இப்படிப்பட்ட ஒரு நடிகை இவ்வளோ கூட நடிச்சிருக்காங்க, அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட அவருக்கு இல்லை. ம். ஒரு ஒரு பெண்ணா அப்போ கேவலமா அப்போ? இவங்கெல்லாம் தானே உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெண்ணியவாதிகள்லாம் வருவாங்க. அப்போ சமந்தா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, இவர் போய் பார்க்கல. இப்போ அவங்களே வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்கள பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க கூட நடிச்சிருக்காரு. அவங்களோட இந்த படம் வந்து பயங்கர ஹிட். ம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நண்பர்கள் அப்படின்றது எப்போவுமே விஜய் வந்து ஒரு அரவணைத்து செல்லக்கூடியவர். யாராக இருந்தாலும் ஆண், பெண், குழந்தைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குறிப்பாக பெண்களை வந்து அரவணைத்து செல்லக்கூடிய, அவர் வாக்களித்தது பெண்கள் தான். பெண்கள், குழந்தைகள் தான் நிர்பந்தப்படுத்தி வாக்களிச்சிருக்காங்க. பாலியல் தொல்லையும் குழந்தைகளுக்கு தானே இருக்கு. ஆமாம், அவங்க இப்போ எதிரிகள் அப்படி தானே பார்க்குறாங்க. எதிரிகள் வந்து அப்படி அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் வருது. என்ன இதில் இருக்குது அப்படின்றதே தெரியல. இந்த கொடூரமான பல சம்பவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு விஜய் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் அரசாங்கம் வேணால் காரணமாக இருக்கலாம். இல்லை விஜயோட அவர்களுடைய காவல்துறை வேணால் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கார்ல சார். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு. ம். அதுக்காக நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றது அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இல்ல 24 மணி நேரத்துல 12 பாலியல் குற்றங்கள்னா 6 மாசம் வெயிட் பண்ணா எவ்வளவு நடக்கும்? இல்லை, அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஆ. புரியுதா? சில நாள் லீவ் அன்னைக்கு எதுவும் நடக்காமல் இருக்கலாம். புரியுதா? நீ அந்த மாதிரி குருட்டுத்தனமாக கணக்கு போடக்கூடாது. போட்டு இதில் ஒரு நாளைக்கு இதுன்னா ஒரு 50, இதென்ன இதா பால் கணக்கா? ஒரு பாக்கெட் அப்படிதானே பால் சார் நடந்துட்டு இருக்கு ஒரு 1.5 பாக்கெட் பால் மாசமா. டெய்லி வாங்குறேன்னா மாதத்துக்கு 30 பாக்கெட்டு, ஞாயிற்றுக்கிழமை 2 பாக்கெட்னா 40 பாக்கெட், அப்படி கணக்கு போடக்கூடாது. ம். நடந்துருச்சு, இப்போ அவர் பதில் சொல்லணுன்றீங்க. ம். அவர் பதில் சொல்ல மாட்டார், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் இது வந்து ஆட்சி மேல அதிருப்தி ஏற்படுத்தும்னு கூட தெரியாமலா இருக்காரு. அதிருப்தி எங்கே ஏற்படுத்தியிருக்கு? அதிருப்தி ஏற்படுத்தி என்ன பண்ண போகிறீங்க? நீ 5 வருஷம் கழிச்சு தானே ஓட்டு போட போகிறீங்க. இப்போ அதிருப்தி ஏற்படுன்னு கலைச்சி அவரை வீட்டுக்கு கூப்பிட்றீங்களா? வாங்க விஜய், விஜய் சார் நீங்கள் வந்துருங்க, பழையபடி வேண்டாம் சார் அப்படின்னு. இதென்ன ஃபுட்பால் மேட்சா? டைம் அவுட் கேட்டு கூப்பிட்டு ஆளை மாற்றி விடுறதுக்கு? அப்படி பண்ண முடியாது. ஆட்சிக்கு வந்திருக்காரு, இப்போ தான் அவர் பழகுறாரு. பதில் சொல்லாம இருக்கவா? பதில் சொல்லாமல் இருக்கமா? ஆட்சியை இப்போ தான் பழகிட்டு இருக்காங்க. பழகிட்டு இருக்கும்போது நீங்கள் பாட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா எப்படி பதில் சொல்லுவார்? அது என்னன்றது முதல்ல அவர் தெரியணும். இதெல்லாம் நடக்குது, இப்படி நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி தடுக்கலாம், யாரை வச்சு தடுக்கலாம், வாட்ச்மேன் வச்சு தடுக்கலாமா, சிங்கப்பெண் செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சு தடுக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணலாமா, இந்த சிங்கப்பெண் படையை போட்டு அனுப்பலாமா அப்படின்னு இப்போ தான் யோசிச்சு ஒன்றுனா இப்போ தான் சிங்கப்பெண் படையை இறக்கியிருக்காரு. இப்போ அவங்களுக்கே பிரச்சனை வருது அப்படிங்கும்போது புரியுதா அவங்களுக்கு? இந்த மிஷின்லாம் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுன்னா, திடீர்னு ட்ரையல் ஓட்டுவாங்க. ட்ரையல் ஓட்டி இப்போ இந்த தடுப்பூசிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல குரங்குக்கு போட்டு பார்ப்பாங்க, அது வந்து இருக்கா, உயிரோட இருக்கா, சாகுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொன்றா போட்டு பார்ப்பாங்க. முதல்ல எலிக்கு போடுவாங்க, அப்புறம் குரங்குக்கு போடுவாங்க, அப்புறம் அவங்க ஒரு செட்டப்பில் மனுஷனுக்கு வச்சுருப்பாங்க, அவனுக்கு போட்டு பார்ப்பாங்க என்னென்னலாம் ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தடுப்பூசி மக்களுக்காக போட முடியும். அப்படி போட்டுவே பல பேர் நெஞ்சு வெளியில் சாகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரையல் தான். இப்போ சிங்கப்பெண் படை போடும்போது சிங்கப்பெண்ணுக்கு ஆபத்து வருது அப்படிங்கும்போது அதுக்கு வேறு முடிவு பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். அதனால இதுக்கு வேற எதுவும் தீர்வு இல்லைங்கிறீங்களா சார்? தீர்வு இல்லை, அவர் யோசிச்சுட்டு இருக்காருமா, ஆழமாக யோசிக்கிறார், ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிறார். ஓ, அந்த ஆக்டர்ஸ்லாம் மீட் பண்ணப்போ அவங்க கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க? இல்லை, அவங்ககிட்ட இதை பற்றி இல்லை, அவங்க பழைய நண்பர்கள் தன்னோட இப்போ ஒரு டான்ஸ் வந்து 5 நாள் எடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? 5 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெருக்கமாக பழகிடுறீங்க, ஒன்றா சாப்பிட்றீங்க, ஒன்றா இருக்கீங்க. அந்த படம் ஒரு 60 நாள் போகுது, 70 நாள் போகும்போது ஒரு நட்பு ஏற்படும். அது ஆண் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் இப்படி